இன்றைக்கும் ஒரு தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், தி பிளெஸிங்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு சிலர் கேட்டுறாங்க, என்னங்க இது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், உண்மையிலே அப்படி ஒன்று இருக்குதா என்று சொல்லி சிலர் கேலி கூட பண்றாங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. ஆனா பவுல் கலாத்திற்கு எழுதும்போது அவருடைய நிருபத்தில் இதை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாய் இப்படி ஆகிற்று. எப்படி ஆயிற்று? சிலுவையில் இயேசு நமக்காக மரித்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அது எதனாலே ஆயிற்று என்றால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாக நமக்கு கிடைக்கும்படி விசுவாசத்தின் மூலமாக அது கிடைக்கும்படி இப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்று ஒன்று உண்டு. அதனால்தான் பவுல் அவ்வளவு உறுதியாக அதை சொல்லுகிறார். ஆபிரகாம் யார்? ஆபிரகாம் ஒரு எபிரேயர், ஒரு யூதன், முதல் ஒரு யூதன், எபிரேயர். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் தேவனாய் கர்த்தர் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாக நமக்கு அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டம். இட்ஸ் a God's plan to transfer Abraham blessing to the Gentiles. அதாவது பாருங்க, ஒரு பக்கம் யூதர்கள் இருக்கிறார்கள், ஆபிரகாம் அதற்கு தலைவராக இருக்கிறார். ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன். இன்னொரு பக்கம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் இருக்கிறோம், கிறிஸ்டியன்ஸ் நம்ம இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து புறஜாதியாக நமக்கு, முக்கியமாக ஜென்டைல்ஸ் புறஜாதியாக நமக்கு என்ன பண்றாருன்னா அதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்றாரு. நெஃப்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர். இந்த நெஃப்ட் மூலமா நம்ம என்ன பண்றோம், ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு அந்த பணத்தை டிரான்ஸ்பர் பண்றோம். அதே போலதான் பல நூற்றாண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாம், அவருக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆல்ரெடி சிலுவையின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு உண்டான அத்தனை, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் அப்படி ஆண்டவர் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறார். விசுவாசத்தினாலே, விசுவாசத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் சொல்லி இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கும்போது, the blessings of promise, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். பொதுவாக வாக்குத்தத்தங்கள் யாருக்கு உரிமை என்றால் யூதர்கள் மாத்திரம் தான். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், உடன்படிக்கைகள் அவர்களுக்குரியது, வாக்குத்தத்தங்களும் யூதர்களுக்குரியது, காணியாட்சிகள் எல்லாமே யூதர்களுக்குரியது. ஒரு வாக்குத்தத்தம் யூதர்களுக்குரியது தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உண்டான அந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை கர்த்தரான் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை நீங்க படித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆஸ்வதமாயிருப்பாய், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும், உன்னை ஆஸ்வதிகளை ஆஸ்வதிப்பேன், சபிக்குறளை சபிப்பேன் என்று சொல்லி பல வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே நம்ம பிரிச்சோம்னா 3 கேட்டகரியில பிரிக்கலாம். ஒன்று பர்சனல் பிளெஸிங்ஸ், பர்சனல் ப்ராமிஸ். அதாவது என்ன பர்சனலா சொல்றாருன்னா, உன்னுடைய பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமே, இன்னைக்கு உன் பேர் பெருமைப்படுறோம், உன் பெருமை பெரிய அளவுல கொண்டு போவோம், உன்னுடைய பேரை நான் பெரிய அளவுல கொண்டு போவேன், பெரியோர்கள் கொற்ற நாமத்தை உனக்கு நான் தருவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். பர்சனலா ஆண்டவர் சொல்றார். அதுக்கு அடுத்தபடியாக நேஷனல் வைட்ல அவனை ஆஸ்வதிக்கிறார். உனக்கு நான் ஒரு தேசத்தையே கொடுப்பேன். அதே போல நடந்துச்சு பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாம் மூலமா ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் மூலமா ஒரு எகிப்துல ஒரு சின்ன குடும்பமாக, ஒரு 70 பேர் கொண்ட குடும்பமாக உள்ள நுழைந்தார்கள் எகிப்துல. ஆனா வெளியே வரும்போது ஒரு பெரிய நேஷனாக, ஒரு பெரிய ஒரு தேசமாக வெளியே வந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நேஷனல் வைடா அவனை ஆஸ்வதித்தார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் யூனிவர்சலாக ஆண்டவர் ஆஸ்வதித்தார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் அருமையானவர்களே, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அதாவது யூனிவர்சலா. அதனால்தான் கலாத்திற்கு நிருபம்
ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியே உலகத்தையே அவன் சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் உண்டாயிற்று. உலகத்தையே சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம். அந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். பாருங்க, நான் பாட்டுக்கு நான் சொல்லிக்கொண்டே போனா பைபிள்ல தானா இருக்கா என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைக்கலாம். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். பாருங்க, ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதினாலே கிடைத்தது. ரோமருக்கு நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், உலகத்தையே சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் எதனால கிடைத்தது? நியாய பிரமாணத்தினால அல்ல, விசுவாசத்தினால அது அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார். அப்போ அது யூனிவர்சலா கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்கிறார். பர்சனலாகவும் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நேஷனல் வைடா வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, உலகத்துக்கே அவனை மாடலா வச்சு உலகத்தையே ஆபிரகாம் சுதந்திரிப்பான் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் கொடுத்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உரிமையாகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 2 மாறாத விசேஷத்தினால தேவன் வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது என்ன 2 மாறாத விசேஷம்? ஒன்று ஆணை. தேவன் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், டபுள் கேரண்டி. ஆணை என்றால் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். தமது பெயரிலே சத்தியம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன வேடிக்கையாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனை காட்டில் இந்த உலகத்துல பெரியவர் யாரும் இல்லை. அதனால தேவன் யார் பேரிலும் சத்தியம் பண்ணாமல் தனது பெயரிலே தானே சத்தியம் பண்ணி, நிச்சயமாக ஆபிரகாமே நீ உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆணையிட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். டபுள் கேரண்டி ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தங்கள் ஒரு பக்கம் ப்ராமிஸ் ஆஃப் காட், இன்னொரு பக்கம் ஓத் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய ஆணைகள். ஆணையிட்டு கொடுத்து, ஆணை என்றால் சத்தியம். அப்போ வாக்கு தத்தங்கள் டபுள் கேரண்டி. இட் இஸ் அ டபுள் கேரண்டி. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு உரிமையாகிறது. நமக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு அதை உரிமை கொண்டாட முடியும். இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை நம்மால உரிமை பாராட்டி நாம் ஜெபிக்க முடியும். The blessings of covenant, உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், நமக்கு நன்றாக தெரியும் இல்லைங்களா? ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை வேத புஸ்தகத்துல பலரோடு கர்த்தர் உடன்படிக்கை இருக்கிறார். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஒரு 3 வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10ஆம் வசனம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வேதம் என்ன சொல்கிறது? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இது தேவனாய் கர்த்தர் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பற்றி பேசும்போது மோசேயோடு கர்த்தர் இந்த வார்த்தை சொல்கிறார். ஆனால் ஆல்ரெடி யார்கிட்ட இந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்றால் ஆபிரகாம் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததி தான் எபிரேய மக்கள், இஸ்ரவேல் மக்கள். அப்போது இஸ்ரவேல் மக்களுக்கு இது சொல்லும் போது ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை நிமித்தம் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஈசாக்கு இடத்திலும் யாக்கோப் இடத்திலும் இதைத்தான் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நிமித்தம் என்று சொல்லுகிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நிமித்தம் இதெல்லாம் நான் ஆஸ்வதிக்கிறேன். அப்போ ஆபிரகாமோடு கூட கர்த்தர் ஒரு ஸ்ட்ராங்கா என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் உடன்படிக்கை செய்திருக்கு. இதுதான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 4:31. உபாகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகள்லாம் நீங்க படித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய உடன்படிக்கை எவ்வளவு ஒரு உண்மையானது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் Deuteronomy chapter 4 verse 31. 4:31. உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அடிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் மறக்கவும் மாட்டார். ஆண்டவர் அற்புதம் செய்வேன் என்ற உடன்படிக்கை செய்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார் உன்னை கைவிடவே மாட்டேன்ப்பா, உன்னை அடிக்கவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். அதனால்தான் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
அருமையானவர்களே, நம்மை விட்டு விலகாத ஒரு உடன்படிக்கை, நமக்கு அற்புதங்களை செய்கிறதான ஒரு உடன்படிக்கை. இப்படிப்பட்ட உடன்படிக்கை தான் தேவன் ஆபிரகாமோடு செய்தார். அந்த உடன்படிக்கை இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அது உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 8:18. உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அதாவது நமக்கு ஐஸ்வர்யம் உண்டாகிற உடன்படிக்கை. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும்படி நான் உனக்கு பலத்தை கொடுக்கிறேன். அப்போ தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். ஒரு பலன் இருந்தால் தான் நம்ம போய் உழைச்சி நம்ம சம்பாதிச்சு நம்ம ஐஸ்வர்யத்தை உண்டாக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாக்கும்படி உனக்கு நான் பலத்தை கொடுக்கிற தேவன், உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எதற்காக பண்ணியிருக்கிறேன் என்றால் உனக்கு பலத்தை கொடுத்து உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இதுதான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தது இதுதான். பைபிளில் சொல்றது, பூமியே தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் இருந்ததான். ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்ததும் அல்லாமல் தேவன் மெட்டீரியல் பிளஸிங்ஸ், அதாவது பொருளாதார ஆசீர்வாதங்களாலும் அவரை நிரப்பினார் என்று சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் ஆண்டவர் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவில்லை, பொருளாதார ரீதியாக கூட ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார் கிறிஸ்து இயேசுக்குள்ள விசுவாசத்தின் மூலமாக. இப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து நாம் பார்க்க போகிறோம் அந்த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினால் உண்டாக ஆசீர்வாதம். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசனாலே நீதிமானாக்கப்படுதல். பாருங்க, இது புதிய ஏற்பாடு வருவதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். ஒரு நாள் ஆபிரகாம் சோர்ந்து போய் இருக்கும்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லு, ஆபிரகாமே, நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், பலனும் கேடகமா இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது, ஏது ஆண்டவரே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அவன்தான் எனக்கு புத்திர சந்தானமா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அப்போது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அவர் கரம் பிடித்து வெளியே அழைத்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அவனுடைய சந்ததியை நட்சத்திரங்களுக்கு அடையாளமாக வைத்தார், பூமியில் தூளுகளுக்கு அடையாளமாக வைத்தார், மணலுக்கு அடையாளமாக வைத்தார், உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்று சொன்னார். பாருங்க, நம்புவதற்கே எந்த ஏதும் இல்லை. ஆபிரகாம் குழந்தையே இல்லை. அந்த சமயத்துல அப்படியே அவன் விசுவாசித்தான். அப்படியே விசுவாசித்தபடினால ஆண்டவரை அப்படியே அசந்து விட்டார். அந்த விசுவாசத்தை அவனுக்கு நீதியாக அது எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது. The faith counted as a righteousness. அந்த விசுவாசமே, அவன் தேவன் மேல வைத்த விசுவாசமே நீதியாக எண்ணப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கூட இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? இயேசு சாமியை நாம் விசுவாசிக்கும் போது we are justified by faith. விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, பரலோகத்தின் தேவன் நம்மை டிக்ளேர் பண்றார், நீ என்னுடைய பிள்ளை, நீ நீதிமான், நீ என்னுடைய மகன் என்று சொல்லி, you are my daughter, you are my son என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நம்மை கர்த்தர் டிக்ளேர் பண்றார், நீ நீதிமான் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் நாம் உரிமை கொண்டாட முடியும். விசுவாசனால நீதிமானாக்கப்படுதல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இன்றைக்கு புறஜாதியாக நமக்கு வரும்படி இயேசுக்குள், கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசத்தின் மூலமாக இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இதை பெற்று நாம் அனுபவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.